ஆ நண்பர்களே, இன்று அதிகாலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சியும் உற்சாகமும் அடைகிறேன். நீங்களும் உங்கள் உழைப்பின் மூலம், முயற்சியின் மூலமும் வாழ்க்கையில் மேலும் வளமாகி நல்ல ஆரோக்கியமாகவும் செல்வச் செழிப்புடனும் வாழ என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, கடந்த சில நாட்களாக நடைமுறை வாழ்வியல் பயணம் என்னும் பிராக்டிக்கல் பயாலஜிக்கல் ஜேர்னி என்ற தொடரை நாம் பேசி வருகிறோம். இந்த தொடரின் நோக்கமே நம்முடைய எண்ணங்களை அழகுபடுத்துவதுதான். காரணம், எண்ணம்தான் எல்லாவித செயலுக்கும் காரணமாகி அதற்குண்டான விளைவை ஏற்படுத்துகிறது. இந்த எண்ணத்தை அழகுபடுத்திவிட்டால் மனித வாழ்க்கையில் துன்பமே இல்லாமல் போய்விடும். எனவே இதற்கு முன்பு நாம் மதுவை பற்றி, மதுவினால் ஏற்படும் தீங்குகளை பற்றி நாம் சொல்லியிருந்தோம். இப்பொழுது இந்த பாலியல் எண்ணத்தினால் ஏற்படும் தீங்குகளை பற்றி நாம் பேசி வருகிறோம். இந்த பாலியல் எண்ணம் என்பது என்ன? அதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாலியல் எண்ணமானது அடிப்படையில் எல்லா ஜீவராசிகளுக்குமே ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் ஏற்படும். இப்போது நீங்கள் சிறு வயது குழந்தைகளை பாருங்கள். அந்த குழந்தைகள் எப்பொழுதுமே தங்களுடைய அந்த சிறுநீர் கழிக்கிற உறுப்பை எப்போதுமே அதை தொட்டுக்கொண்டே இருக்கும். இது என்ன என்று நினைக்கிறீர்கள்? இதுவும் ஒரு வகையான சுய பாலியல் இன்பம். அதே நேரத்தில் ஒரு குழந்தையானது தாயின் மார்பில் பாலை குடிப்பதை பாருங்கள். குழந்தை பசிக்குத்தான் பாலை குடிக்கும். ஆனால் அந்த மார்பில் அதை உறிஞ்சும் போது அதற்குள் ஒரு மிகப்பெரிய ஒரு உந்துதல் ஏற்படும். இதுவும் ஒரு வகையான பாலியல் தான். ஆனால் நாம் அதை அப்படி பார்ப்பதில்லை. ஏனென்றால் குழந்தை தேவைக்கு அது பால் அந்த இடத்திலிருந்து தான் வருகிறது. அதனால் நாம் அதை பாலியல் என்று கருத வேண்டாம். சரி, பாலியல் எண்ணங்கள் எப்படி வருகிறது என்று பார்ப்போமானால், பொதுவாக இது பியூபர்ட்டி என்னும் பருவத்தில்தான் இந்த எண்ணங்களுடைய பற்றிய விழிப்புணர்வு ஏற்படும். அதற்கு முன்பு பாலியலை பற்றிய எண்ணங்கள் எல்லாம் வரும். சிறு வயதில் அதை பார்ப்பார்கள், திரைப்படத்திலோ தொலைக்காட்சியிலோ இந்த மாதிரி சில நிகழ்வுகள்லாம் வரும். ஆனால் அவர்களுக்கு அந்த டைமில் எந்த பாதிப்பும் ஏற்படாது. பட் அந்த எண்ணங்கள் அவருடைய மனதில் அப்படியே பதிவாகும். அவர்கள் இந்த பியூபர்ட்டி பருவத்துக்கு வந்த பிறகு தன் உடலை தாம் பாதுகாக்க வேண்டும், தாம் உடலை வெளியே காட்டக்கூடாது என்ற எண்ணத்துக்கு வரும்போது தான் அவர்கள் அந்த சிறு வயதில் கிடைத்த அனுபவங்களை எல்லாம் அவர்கள் பேசுகிறார்கள். எனவே இந்த பியூபர்ட்டி பருவத்தில் ஏற்படக்கூடிய ஹார்மோன்களால் தான் இந்த பாலியல் எண்ணங்கள் வந்து செயலுக்கு வருகிறது. இந்த பாலியல் எண்ணமானது பொதுவாக மூளையில் ஏற்படும் இரசாயன மாற்றங்களால் வருகிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த பாலியல் எண்ணங்களை நாம் அப்படியே விட்டுவிடக்கூடாது. அதை அப்படியே விட்டுவிட்டால் என்ன ஆகும்னா மன அழுத்தம் ஏற்படும். மன அழுத்தம் ஏற்பட்டு திரும்ப 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 அந்த பாலியல் எண்ணங்கள் தொடர்ந்து நம் மனதில் எழுந்து கொண்டே இருப்பதால் நாம் ஓசிடி என்னும் ஒருவித மன தாக்கத்துக்கு உட்பட்டு ஒருவித மன நோய்க்கு உள்ளாக்கப்படுகிறோம். பொதுவாக பாலியல் சிந்தனைகள் எப்பொழுதுமே இயற்கையின் நியதி. இது நினைத்து நம்ம வெட்கப்படவோ கூச்சப்படவோ பாவம் என்றோ நாம் கருதக்கூடாது. சில பேர் இதை பாவம், இப்படிலாம் செய்ய, இதை பார்க்கக்கூடாது, அதை பண்ணக்கூடாதுன்னெலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது, அப்படி கிடையாது. யார் ஒருவர் பாலியலை அடக்கி கொள்கிறாங்களோ நிச்சயமாக அவங்களுக்கு மன ரீதியான பிரச்சனை இருக்கின்றதான் அர்த்தம். இந்த எண்ணமானது நம்முடைய மூளையில், அதாவது சில கெமிக்கல்ஸ்னால் ஏற்படக்கூடியது. இந்த கெமிக்கல்ஸ்னால்தான் பாலியல் எண்ணம் அது தாக்கம் அதிகமாகி அது செயலுக்கு தள்ளப்படுகிறது. இந்த எண்ணத்தினுடைய அளவையும் அதனுடைய வேறுபாட்டையும் பொறுத்து தான் இந்த பாலியல் எண்ணம் குறைவாக இருக்கிறதா
அதிகமாக இருக்கிறதா என்பதை நாம் தீர்மானிக்க முடியும். பொதுவாக நார்மல் செக்ஷுவல் தாட் என்று சொல்கிறோம். அதாவது இயல்பான பாலியல் எண்ணம். இது இயற்கை தான். இது எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் வரும். மனிதனுக்கும் வரும். மனிதனுக்கு மட்டும் சற்று சிந்திக்கும் திறன் அதிகமாக இருப்பதால் அவன் அதை வேறு மாதிரி கையாள்வான். மூளையில் ஏற்படும் இரசாயனங்கள் மாறுதலுக்கு ஏற்ப இவை வேறுபடும். பாலியல் எண்ணமானது நிச்சயமாக தவிர்க்கவே முடியாது. ஆனால் அதில் ஈடுபடுவது என்பது அவரவருடைய மனநிலையை பொறுத்தது. அது தேவைன்னா பாலியலில் ஈடுபடலாம், இல்லைன்னா அதை தடுத்துக்கலாம். ஆனால் அதை தடுத்துக்கிட்டு அந்த பாலியல் எண்ணத்தோடையே வாழ்ந்தோம்னா நிச்சயமாக நம்ம மிகப்பெரிய ஒரு மனநோயாளியாக எதிர்காலத்தில் வருவோம். பொதுவாக பாலியல் என்பதே நம்ம தேவைக்கு தான் வச்சுக்கணும். ஆனால் எப்பவுமே பாலியலவே நம்ம யோசிச்சுட்ருக்கக்கூடாது. பாலியல் என்பது வாழ்க்கையில் ஒரு சின்ன பார்ட்டு தான். ஆனால் அது மிகவும் முக்கியமான பார்ட். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எனவே பாலியல் எண்ணங்களை முறைப்படுத்தி நீங்கள் வாழ்ந்து வந்தீர்களால் நிச்சயமாக உங்களுக்கும் உங்களை சார்ந்து இருக்கிறவர்களுக்கும் உங்களோடு பழகுபவர்களுக்கும் மிகவும் பாதுகாப்பாக இருக்கும். உங்களை நம்புவார்கள். சரி நண்பர்களே, உங்களுக்கு இந்த பாலியல் சம்பந்தமான ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அல்லது மனம் உடல் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் நேரடியாக என்னிடம் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய தொலைபேசி எண் 7448477744. மீண்டும் நாளை நாம் இதே பயாலஜிக்கல் பிராக்டிக்கல் ஜார்னி தொடரில் இதே பேராகிராஃபில் நாம் சந்திப்போம். நன்றி.